கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தன்பாலின உறவுக்கு இடையூறாக இருந்த 5 மாத ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் பாரதி தம்பதியின் குழந்தை துருவன் 2 தினங்களுக்கு முன்பாக தாய்ப்பால் குடிக்கும் போது மூச்சு திணறி இறந்ததாக மனைவி கூறியதை அடுத்து இயற்கை மரணம் என கருதி குழந்தையை அடக்கம் செய்தனர். பின்னர் மனைவி பாரதியின் செல்போனில் தோழி சுமித்ராவுடன் இருந்த தவறான புகைப்படங்கள், வீடியோக்களை கண்ட கணவர் சுரேஷ் குழந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் பாரதி சுமித்ரா தன்பாலின உறவில் இருந்தது தெரியவந்துள்ளது. அத்துடன் சுமித்ராவின் தொல்லையால் குழந்தையை கொலை செய்ததாக பாரதி தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையின் உடலை மீண்டும் தோண்டி குழந்தைய கொலை பண்ண எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. அதுவும் ஒரு தாய்க்கு. இந்த மாதிரி நியூஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னன்னா 2 தான், ஒரு பொண்ணும் 2 பேரும் பிடிச்சிருக்கு. அதுக்காக ஒரு குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு சாவடிச்சிருக்காங்க. இது கடவுளே, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹார்மோன் மாற்றம் இருந்துச்சுன்னா அது சொல்லி புரிய வைங்க. அப்படியும் சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னா எங்கேயாச்சும் போயிட்டு உங்கள் பசங்க கூடயும் அவங்க கூடயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க. அதுக்காக ஒரு குழந்தை குழந்தைலாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? அந்த குழந்தை எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அந்த குழந்தை உங்களை நம்பி வர்றது, அதை பார்த்துக்க கூட முடியலன்னா அப்புறம் என்னத்துக்குன்னு தெரியல. என்னத்துக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க? குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்காம இந்த மாதிரி கேவலமான ஒருத்தவங்களுக்குலாம் குழந்தை வருது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் மாற்றம் ஏதாவது வந்துச்சுன்னா வீட்டில் சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்கள் குழந்தைங்கள கொல்றது அந்த லெவலுக்குலாம் போகாதீங்க.